T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இன்று கயானாவில் மல்லுக்கட்ட உள்ளன. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் அடிலைட்டில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தை இந்திய ரசிகர்கள் மறக்கவே நினைப்பார்கள். அன்று 10 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று இந்தியாவின் கோப்பை கனவை சுக்குநூறாக்கியது இங்கிலாந்து. இந்திய ரசிகர்களின் மனதை ரணமாக்கிய இச்சம்பவம் நிகழ்ந்து 2 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. இப்போது மீண்டும் ஒரு T20 உலகக்கோப்பை, மீண்டும் ஓர் அரையிறுதி ஆட்டம், மீண்டும் அதே இங்கிலாந்துக்கு எதிராக. பழைய தோல்விக்கு பழி தீர்க்க வேண்டும். வேதனையில் உழல வைத்து உறக்கத்தை கெடுத்தவர்களுக்கு பதிலடி தர வேண்டும். கயானாவில் இன்று போட்டி தொடங்கும் போது இந்திய ரசிகர்களின் எண்ண ஓட்டம் எப்படித்தான் இருக்கும்? இதனை நிறைவேற்றும் விதமாகத்தான் ரோஹித் படை நடப்பு T20 உலக கோப்பையில் சமர் செய்து வருகிறது. இதுவரை தோல்வியே இல்லை. ஆடிய 6 ஆட்டங்களிலும் வெற்றி. குறிப்பாக நாங்கள் தான் எல்லாம் என எண்ணிக்கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவிற்கு சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தரமான பதிலடி தந்தது. ஆசிக்கு எதிராக கேப்டன் ரோஹித் அரங்கேற்றிய அதிரடிக்கு பின்னால் அவ்வளவு அர்த்தங்கள் புதிந்துள்ளன. மறுபுறம் இங்கிலாந்துக்கு இந்த T20 உலகக்கோப்பை தொடர் ரோலர் கோஸ்டர் ரைடு போலத்தான் இருந்து வருகிறது. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்ட போது முதல் அணியாக அரையிறுதிக்கே தகுதி பெற்றது. என்றாலும் இங்கிலாந்தின் பெரும்பாலான வெற்றிகள் கத்துக்குட்டி நாடுகளுக்கு எதிராகவே இருந்தது. பலம் வாய்ந்த அணிகளில் வெஸ்ட் இண்டீஸை மட்டும்தான் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. சமீபத்திய செயல்பாடுகள் இரு அணிகளின் பலம், பலவீனம், சுழல்களுக்கு ஒத்துழைக்கும் கயானா மைதானத்தின் தன்மை ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இந்தியாவே ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புகள் அதிகம் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறுகின்றனர். என்றாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதே T20 போட்டிகளின் யதார்த்தம். ஒருபுறம் இந்திய வீரர்கள் இம்முறை ஆக்ரோஷமாக ஆடுவார்கள் என எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எப்போதும் போல்தான் எதிர்கொள்ளப் போகிறோம் என வார்த்தைகளை உதிர்த்து 2022ஆம் ஆண்டில் நிகழ்ந்ததை ரிப்பீட் செய்வோம் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இங்கிலாந்து கேப்டன் பட்லர். மறுபுறம் கடந்த முறை நடந்தது நினைவில் இருக்கிறதா என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வீம்பிற்கு பதிவிட்டுள்ளது. நாக் அவுட் நடுக்கத்திலிருந்து மீண்டு இவற்றுக்கெல்லாம் இந்தியா பதிலடி தருமா? பழி தீர்க்கும் படலத்தை அரங்கேற்றுமா? விரைவில் விடை தெரிந்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.